சீமான் பெரியாருடைய சிந்தனையை எதிர்கொள்ளத்தக்க அளவுக்கு அறிவுடையவர் இல்லை. இது ஒரு கூமுட்டை. பெரியாருக்கு நாங்கள் வாக்கு வாங்கி காட்டுகிறோம், அவரை தோற்கடித்து காட்டுகிறோம் என்று சொல்லி இவர்கள் முனைந்ததெல்லாம் வேட்பாளர் போடாமல் பிரச்சாரம் செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் நோட்டு 6000 வாக்குகளை பற்றி இவருக்கு அடுத்தாற்போல் வந்திருக்கிறது. அதுதான் பெரிய வெற்றியாக எனக்கு படுகிறது. பிஜேபி இந்த மண்ணில் இவ்வளவு செலவு செய்து, இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு தாறுமாறாக அதிகாரங்களை பயன்படுத்தி, கவர்னரை கையாளாக வைத்து கொண்டு செயல்பட்டு, இந்த பெரியார் பெரிய பிம்பமாக இங்கே பெரியார் அம்மாவோடு போக சொன்னார், அக்காவோடு போக சொன்னார் என்று பேசுகிறார். அப்படி அவர் பேசியிருந்தால் காட்டு என்று சொன்னபோது இவரால் காட்ட முடியவில்லை. அதற்கிட்ட அண்ணாமலை நான் காட்டுகிறேன் என்றால் அவர் காட்டினாரா? தமிழ்நாட்டில் அது தள்ளாடுகிறது என்று சொன்னால் பிஜேபி, அதுக்கு பிறகு அண்ணாமலையை போட்டு இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், பணத்தை பயன்படுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இவ்வளவுக்கும் பிறகு அது எடுபடவில்லை என்றவுடன் சீமான் வெளிச்சத்துக்கு வருகிறார். அதுதான் அவருடைய அடிப்படையை தவிர ஒரு பொய்யின் மீது இது மாதிரி பொய் 100 சொல்லுவார் அவர். சீமானுடைய உண்மை அல்லாத பேச்சை தூக்கி பிடிப்பது நம்முடைய பிஜேபி தான். பிரச்சனை பெரியாருக்கும் பிராமணர்களுக்கும் பிரச்சனை கொள்கிறார்கள். விவேகானந்தருக்கும் சொந்த மதம் இல்லை. ஆகவே தான் வேத மதத்தை தன்னுடைய மதம் போல் கருதி கொண்டு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் மூத்த அரசியல் ஆளுமை, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்கள். ஐயா வணக்கம். நலமா இருக்கீங்களா ஐயா? சொல்லு ஐயா. இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு, அதோட முடிவுகள்லாம் வந்துருச்சு. அதில் சீமானுக்கு ஒரு பலத்த அடி, டெபாசிட் கூட வாங்க முடியல, ஒரு பெரிய தோல்வியை அங்கே சந்திச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து பெரியாத அவதூறாக பேசுனதுக்கு ஈரோட்டு மக்கள் தக்க பதிலடி கொடுத்துட்டாங்கன்னு இதை எடுத்துக்கலாமா? சரி, தேர்தலினுடைய முக்கிய பிரச்சனை பெரியார் இல்லை. ஆனால் அந்த பெரியாரை முன்னிறுத்தி 2-3 பேர் நின்றார்கள் தேர்தலில். இந்த மே 18 இயக்கம் அவர்களெல்லாம் நின்றார்கள். 100-200 ஓட்டு வாங்கி அது ரொம்ப அசிங்கமாக போய்விட்டது. ஆகவே அது பெரியார் குறித்த தேர்தல் அல்ல, அது தமிழ்நாடு அரசியல் குறித்த தேர்தல் அது. ஆகவே அதில் போய் இவர்கள் பெரியாருக்கு நாங்கள் வாக்கு வாங்கி காட்டுகிறோம், அவரை தோற்கடித்து காட்டுகிறோம் என்று சொல்லி இவர்கள் முனைந்ததெல்லாம் சரியான பார்வையுடையது அல்ல. அவர்கள் வாங்கிய வாக்குகள் அந்த அடிப்படையில் நாம் பார்த்தால் பெரியாருக்கு மதிப்பே இல்லை என்பது போல் 100-200 வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். சீமான் ஒரு ஆள் போட்டு செலவு செய்து இவர் போய் ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு ஊரிலும் பேசி இவ்வளவு பாடுகள் பட்டு ஒரு டிபாசிட்டுக்கு கீழே உள்ள ஒரு வாக்கை பெற்றிருக்கிறார். வேட்பாளர் போடாமல் பிரச்சாரம் செய்யாமல் ஒன்றும் இல்லாமல் நோட்டு 6000 வாக்குகளை பற்றி இவருக்கு அடுத்தாற்போல் வந்திருக்கிறது. அதுதான் பெரிய வெற்றியாக எனக்கு படுகிறது. நோட்டு 200-300 ஓட்டு தவறுதலாக விழுகலாம். 6000 ஓட்டு நோட்டாக வாங்கியிருக்கிறது என்றால் மக்களுடைய எரிச்சலை காட்டுகிறது. அது சீமான் அவருடைய வாக்கைத்தான் பெற்றிருக்கிறார். பிஜேபியினுடைய வாக்கு 12000 வாக்கு அவருக்கு சேர்ந்திருக்கிறது. போன தடவை அவர்கள் வாங்கிய வாக்கு அவருக்கு சேர்ந்திருக்கிறது. அது காரணம் என்னவென்றால், இப்பொழுது அண்மை காலத்தில் பெரியாரை தோற்கடிக்க முடியாதவர்கள், பெரியாருடைய பிஜேபி இந்த மண்ணில் இவ்வளவு செலவு செய்து, இவ்வளவு பாடுபட்டு, இவ்வளவு தாறுமாறாக அதிகாரங்களை பயன்படுத்தி, கவர்னரை கையாளாக வைத்து கொண்டு செயல்பட்டு, இவ்வளவுக்கும் பிறகும் தமிழ்நாட்டில் அது தள்ளாடுகிறது என்று சொன்னால் பிஜேபி, அதற்கு காரணம் என்ன என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்திக்கும்போது அவர்களுக்கு தோன்றுகிறது, சரி, இது பிராமணர்கள் அல்லாதார் பெருத்த நாடு. ஆகவே பிராமணர்களை, இளங்கணேசன் போன்றவர்களை, எச் ராஜா போன்றவர்களை வைத்து கட்சி நடத்தினால் இது எடுபடாது என்பதற்காக அவர்களை தள்ளி வைத்துவிட்டு அண்ணாமலை, நம்முடைய சங்கரன் தானே மந்திரியாக இருக்கிறவர், முருகன் போன்றவர்களை எல்லாம் வைத்து கட்சி நடத்தி பார்த்தார்கள். அவர்களும் அறுவடை வீடுகளுக்கெல்லாம் போனார்கள், வேலை தூக்கினார்கள், என்னென்னமோ செய்து பார்த்தார்கள். இதையெல்லாம் எதுவும் எடுபடவில்லை. வேலை தூக்கி கொண்டு முருகன் எல்லா இடத்திற்கும் போனார், ஒன்றும் எடுபடவில்லை. பிறகு அண்ணாமலையை போட்டு இவ்வளவு சத்தம் போடுகிறார்கள், மிரட்டுகிறார்கள், அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள், பணத்தை பயன்படுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள். இவ்வளவுக்கும் பிறகு அது எடுபடவில்லை என்றவுடன் இவர்களுக்கு ஒன்று படுகிறது, இந்த
பெரியார் பெரிய பிம்பமாக இங்கே பேரூரு கொண்டிருக்கிறார். ஆகவே இந்துத்துவா என்கின்ற பிராமணிய மேலாண்மையுடைய கட்சி. பிரச்சனை பெரியாருக்கும் பிராமணர்களுக்கும் பிரச்சனை, அதுதான் இயக்கம். அப்படி பார்க்கிற போது இந்த பிராமணத்துவ மேலாண்மையுடைய இந்துத்துவாவுக்கு தனி கொள்கை கிடையாது. இந்து என்பதற்கே தனி கொள்கை கிடையாது. இந்து என்பது மேலாண்மை, பிராமண மேலாண்மை. இந்து என்பது சமஸ்கிருத மேலாண்மை. இந்து என்பது வேத மேலாண்மை. ஆகவே அங்கே உள்ள வடநாட்டு மக்களுக்கு சொந்த மதம் கிடையாது என்கின்ற காரணத்தினால் சங்கரருடைய இந்த மதத்தை, வேதத்தை அவர்கள் தங்களுடைய மதமாக சுவீகரித்துக் கொள்கிறார்கள். விவேகானந்தருக்கும் சொந்த மதம் இல்லை. ஆகவே தான் வேத மதத்தை தன்னுடைய மதம் போல் கருதி கொண்டு ஆதிசங்கருடைய கருத்தை போய் அமெரிக்காவிலே பேசிக்கிட்டு வந்தார். தமிழர்களுக்கு சொந்த மதம் உண்டு. ஆகவே இங்கே பெரியார் பிராமண எதிர்ப்பை அடிப்படையாக வைத்து பேசிய போது பிராமணியத்தை, சமஸ்கிருதத்தை மையமாக கொண்ட இந்துத்துவா இங்கே பெரியாரை முறியடிக்காமல் இங்கே கால் ஊன்ற முடியாது என்று கருதி அது நம்முடைய சீமானை கையில் எடுக்குது. ஆனால் சீமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிஜேபியே எனக்கு ஓட்டு போடணும், எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த 24,000 ஓட்டுக்களில் எனக்கு இது என்னோட கட்சிக்காரங்கள் போட்ட ஓட்டு இல்லை. அதான் பெரியது. நான் சொல்கிறேன், அதாவது ஏன் போட வேண்டும் என்றால், இவர் இல்லாத ஒரு பேச்சை பேசுகிறார் நம்முடைய சீமா. பெரியார் அம்மாவோடு போக சொன்னார், அக்காவோடு போக சொன்னார் என்று பேசுகிறார். அப்படி அவர் பேசியிருந்தால் காட்டு என்று சொன்னபோது இவரால் காட்ட முடியவில்லை. அதற்கிட்ட அண்ணாமலை நான் காட்டுகிறேன் என்றால் அவர் காட்டினாரா? இல்லை, காட்டல. ஆகவே பெரிய சீமானுடைய உண்மை அல்லாத பேச்சை தூக்கி பிடிப்பது நம்முடைய பிஜேபி தான். இத்தகைய ஒரு பொய்யான பேச்சு, பிரம்மா மகளை சரஸ்வதியை வைத்திருந்தார் என்று பெரியார் பேசினால், நீ இது அசிங்கமானது, தகப்பன் மகளை வைத்துக் கொள்வது அசிங்கமானது என்று நீ கருதுவாயே, ஆனால் பிரம்மாவின் மீது கோபப்பட வேண்டும், புராணத்தின் மீது கோபப்பட வேண்டும், இதிகாசத்தின் மீது கோபப்பட வேண்டும், பெரியாரின் மீது கோபப்படக்கூடாது. சீமான் பெரியாருடைய சிந்தனையை எதிர்கொள்ளத்தக்க அளவுக்கு அறிவுடையவர் இல்லை. இது ஒரு கூமுட்டை. ஆகவே பெரியாருடைய சிந்தனையை எதிர்கொள்வதற்கு ராஜாஜி அளவுக்கு அறிவு வேண்டும். புரியுதா? அதனாலே இவரை வைத்து எப்படி அந்த சிந்தனையை உடைக்க முடியும்? பெரியார் மீது அவதூறு பொழிய முடியும். அந்த அவதூறை இவர் பொழிந்தார். உண்மையா என்கின்ற கேள்வி வைக்கப்பட்ட போது உண்மையாக நான் காட்டுகிறேன் சாமி என்று சொன்னாரே தவிர அண்ணாமலை இன்றைக்கு வரைக்கும் காட்டவில்லை. இதெல்லாம் ஒரு அதிகாரியாக, போலீஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்தவருக்கு ஒரு நாணயமான பேச்சில்லை. ஒன்று அவர் காட்ட வேண்டும், இல்லாவிட்டால் இவர் காட்டுகிறேன் என்று சொன்னபடி காட்ட வேண்டும். இத்தனை பக்கத்தில் இத்தனை இதில் இருக்கிறது. இந்த அசிங்கங்கள் எல்லாம் புராணங்களிலே இருக்கின்றன என்று பெரியார் சொன்னாரே தவிர தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அவர் அதை சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கை நெறிக்குரியது என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் இவன் பேசியதன் மூலம் ஒரு பெரிய விவாதம் வளர்ந்தது. என்ன காரணம் என்றால், அடிப்படையே இல்லாமல் பேசிய காரணத்தினால் தமிழ் மக்களுக்கு கோபம் ஏற்பட்டது. இருக்கிறவனாலாம் அவரை சாடினார். அதனாலே இவர் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தார். சீமான் வெளிச்சத்துக்கு வருகிறார். அதுதான் அவருடைய அடிப்படையை தவிர ஒரு பொய்யின் மீது இது மாதிரி பொய் 100 சொல்லுவார் அவர். ஒரு கட்டத்தில் சீமானை ஏன் இவர் பிஜேபியினுடைய கைக்கூலி என்று சொல்லப்படுகிறார் என்றால், ஜெயலலிதாவினுடைய கைக்கூலியாக அவர் இருந்தார். ஒரு தேர்தலில் திமுகவை திணறடிக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் என்று பேசி கொண்டிருக்கிற இந்த ஆளை வைத்தே அவருடைய கண்ணில் குத்துவது வசதியானது என்று கருதி திமுகவை ரொம்ப கேவலமாக விமர்சிப்பதற்காக சீமானை கையில் எடுத்தால் ஜெயலலிதா. இவருக்கு பெரும் தொகை ஒதுக்கப்பட்டது. அவர் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னார். இலை மலர்ந்தது, ஆனால் ஈழம் மலரவில்லை. இவர் எதற்கெடுத்தாலும் ஈழம் என்று சொல்வார், எதற்கெடுத்தாலும் பிரபாகரன் என்று சொல்வார். கடவுளுக்கே பிரபாகரன் என்று தான் பேர் என்று சொல்வார். ஏதாவது சொல்வார். இந்த ஆளு அரசியலுக்கு நத்தி பிழைப்பதற்கு வந்தவர். அதனாலே இவர் எந்த அறிவாக பேசியும் நான் பார்த்ததில்லை. சம்பந்தம் இல்லாமல் பேசுவார். ஆனால் அதிரடியாக பேசி 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 ஒரு சின்ன கூட்டத்தை, ஒரு விளங்காத கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த நிலையில் இவரை ஜெயலலிதா கையில் எடுத்தது போல பிஜேபி கையில் எடுத்தது. எந்த அடிப்படையில் கையில் எடுத்தது என்றால், பெரியாருடைய பிம்பத்தை சிதைக்கும். தமிழ்நாடு முழுவதும் கிளர்ந்தெழுந்து பெரியார் 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 என்று பெரியாருக்காக ஓலமிட்டது. இவர் எவன் சொன்னாலும் சரி, நான் பக்கத்தையும் காட்ட மாட்டேன், எங்கே இருக்கிறது என்று சொல்ல மாட்டேன், ஆனால் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், பெரியார் என்பது மண்,
பெரியார் மனிதரே இல்லை, லாயக்கு இல்லை, சிந்தனையாளர் இல்லை, இவர் தமிழுக்கு செய்தது எதுவும் இல்லை என்று விடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அது பிஜேபி கூட்டணி மறைமுக கூட்டணியினால் இவர் பெற்ற வாக்குத்தான் அதுவே தவிர இல்லாவிட்டால் அதையும் விட கீழே போயிருப்பார். ஒன்று. ரெண்டாவது, பிரபாகரன் ஒப்புக்கொண்டாரா? பிரபாகரன் தான் அளவுகோலா எல்லாத்துக்கும். பிரபாகரன் ஈழ விடுதலைக்கான வீரர், அவ்வளோதான். பிரபாகரன் காண்டை ஒப்புக்கொள்ளவில்லை, பிரபாகரன் ஹெகலை ஒப்புக்கொள்ளவில்லை, பிரபாகரனுக்கு மார்க்ஸை தெரியவில்லை, பெரியாரை ஏற்கவில்லை. ஆக என்ன இதெல்லாம் பேச்சா? அறிவான பேச்சா? பிரபாகரன் அளவுகோல் உங்களை அறிவை கொண்டால, பெரியார் எங்கெங்கே பிழை செய்தார் என்று உங்களை அறிவை கொண்டால, பிரபாகரன் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது முக்கியமில்லை. பிரபாகரன் ஒரு வரம்புக்குட்பட்ட பார்வையுடையவர். அவருடைய பார்வை ஈழம் குறித்த சிறந்த பார்வை, ஈழத்தினுடைய மிகச்சிறந்த விடுதலை வீரன், ஒரு புறநானூற்று வீரன். ஆகவே அவர் ஈழத்திற்காக பாடுபட்டார் என்பது பெருமைக்குரியது, அவ்வளவுதானே தவிர ஒவ்வொரு மனிதனையும் அளப்பதற்கான அளவுகோலாக இவர் தான் இருப்பார் என்றால் இதெல்லாம் ஒரு அறிவான பேச்சே இல்லை. எப்படி இந்த ஆளை இந்த தமிழ்நாடு அரசியல் ஏற்றுக்கொண்டு இவருக்கு ஒரு 7% வாக்குகளை வேறு போட்டிருக்கிறார்கள் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நோட்டா உனக்கு அடுத்தால் போல 6000 ஓட்டு வாங்கியிருக்கிறானே, அவன் என்ன பிரபாகரனை தலைவர் என்று சொன்னான் நோட்டாக்காரன்? இல்லைங்கய்யா, அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட ஆளுங்கட்சி நினைச்ச முடிவு எப்படி வேணாலும் மாற்றி அறிவிக்கலாம். இவனுக்கு இந்த ஓட்டே இல்லாமல் 7000 ஓட்டோடு முடித்து விட்டால், 2000 ஓட்டோடு முடித்து விட்டால், 188 ஓட்டோடு முடித்து விட்டால் அப்பொழுதும் இதை சொல்லலாமே. இல்ல, அதுக்கு அவர் சில எடுத்துக்காட்டுகளையும் சரி விடு, அவன் ஒரு புலிகன். சும்மா அந்த ஆள் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் என்றால் இதெல்லாம் இவர்களே பண்ணி விடுவார்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஓட்டை இன்னும் கீழே இறக்கியிருக்கலாம் அவர்கள். அப்புறம் எதுக்கு தேர்தலில் நிற்கிறாய்? அவன் திரும்பி விடுவான், எல்லாவற்றையும் மாற்றி விடுவான் என்றால் நீ தேர்தலில் நின்று ஆக போகுது என்ன?